வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மீஷோலேருந்து வாங்கின கிச்சன் ஐட்டம்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கிச்சனுக்காக நான் வந்து பார்த்து ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த பொருள் வந்து வாங்கலாமா வேணாமா, இது ரொம்ப நாளுக்கு உழைக்குமா உழைக்காதா அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமோசா வந்து செய்யணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதை கரெக்டான அந்த ஷேப்பில் நம்மளால் கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சமோசா பண்ணுறதுக்கான அந்த மேக்கர் வந்து நமக்கு மீஷோவில் ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே நேரத்திலேயே ஒரு 24 25 சமோசா கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இதில் வந்து அந்த அச்சுக்கள் வந்து இருக்குது. இதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப எங்கேயாவது வாலில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு திக்கான குவாலிட்டி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேண்ட்பேக் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். விதவிதமாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. புதுசாக ஒரு ஹேண்ட்பேக்கை நல்ல டிசைனோடு பார்த்துட்டோம் அப்படின்னா அதையும் வாங்கிப்போம் இல்லையா. அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இதோட விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விலை கம்மி தாங்க. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம ஆஃபீஸ்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நமக்கு ஏகப்பட்ட ஜிப்பு இருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணும்னாலும் நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட திங்ஸ் வந்து இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து கொடுத்துருக்குற லெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க. நம்ம போட்டு வாங்குகிற காசுக்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களோட லிங்க்கும் வந்து ஒரே லிங்காகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். கீழே வந்து செக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கே தெரியும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வேணும் அப்படின்னா லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். குடமிளகா ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு செராமிக் ஜார் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குடமிளகா கலர்லேயே வந்து இருக்கிற மாதிரி 2 ஜார் வந்து வந்தது. பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸ் வந்து இருக்குது. வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் குடமிளகா மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே கலர்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல அழகாக, நல்ல ஷைனிங்காக, நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல லுக்காகவே இருந்தது. கிச்சனில் நம்ம அந்த மாதிரி ஜாடி வந்து வச்சு உப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் வந்து நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது வீட்டுக்கு வர்றவங்க கூட கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் இது வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹோம் டெக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது மாதிரி வேறு எங்கேயும் நான் பார்க்கல. மீஷோவில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் எனக்கு வந்து இது கிடச்சிது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் உடனே இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த மாதிரி இந்த டெக்கர் பீஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோன்னா வர்றவங்க கூட கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்காம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வாங்குகிற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது கீழே விழுந்தாலும் உடஞ்சி போகிறதில்ல. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரும்பு மாதிரியான ஒரு மெட்டல் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கையில் தூக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. நமக்கு கீழே தூக்கி போட்டு குழந்தைங்க வந்து தட்டி விட்டு கீழே விழுந்தாலுமே அது இந்த சின்ன பாட்டு கூட நமக்கு உடஞ்சி போகாது. அந்தளவுக்கு நல்ல திக்கான குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த கை கால் எல்லாமே வந்து வெல்டிங் வச்சு சூப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. நம்ம ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. வேணும் அப்படின்னா இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து இதை கிளிக் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரியான மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து போடுறேனோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நிறைய டிசைன் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து மல்டி கலரில் வந்து நிறையா டெக்கர் வந்து அவைலபிளாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மேலே அடிக்கிற மாதிரியும் ஒன்று வந்து நாதஸ்வரம் ஊதுற மாதிரியும் இருந்தது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஹேண்ட்பேக் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு நமக்கு இந்த மாதிரியான பர்ஸும் வந்து அதிகமாக பிடிக்கும்ல. இது வந்து காம்போவில் இருந்தது 3 கலரு. இதில் வந்து நிறையா மல்டி கலர் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் வரோம் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பர்ஸ் எல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருந்தது ப்ராடக்ட்டே. பர்ஸு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸும் வந்து அதிகமாகவே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்ன சின்ன முத்துக்கள் வச்சு ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம போட்டு வாங்குகிற காசுக்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செராமிக் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருந்தது. அதோட டிசைனே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நாளுக்கு லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி நல்ல திக்கான ஒரு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 4 வந்து வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிராசரி எல்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப அழகான கண்டெய்னர்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியும். விலை கம்மியாக நல்ல உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப திக்கான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வந்து சின்ன சின்ன கண்டெய்னரும் இருக்குது. அதை விட கொஞ்சம் மீடியமாக இருக்குது. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கலரு. அதே மாதிரி அது யூனிக்கான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த லிட்டில். நிறைய கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. பிடிச்ச மாதிரியான கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி புதினாலாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவோ கண்டெய்னர் வந்து வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நம்ம இது வரைக்கும் வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து சைட் டோர் இருக்குல்ல அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்பேஸும் வந்து நமக்கு அதிகமாக பிடிக்காது. கம்மியான ஸ்பேஸில் நம்ம இதில் வந்து நிறைய கொத்தமல்லி புதினாக்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அழகாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3-4 பீஸ் அப்படின்னு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அப்படி எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வைக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே தண்டோட ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அந்த பின்பக்கமாக கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ளுக்குள்ளே வந்து அந்த தண்டோடு இருக்கிற மாதிரி கொத்தமல்லி புதினா வந்து வச்சுக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை திரும்ப அந்த தண்ணியை பின்பக்கம் மூடி ஓப்பன் பண்ணி அதை வந்து வெளியில் கொட்டிட்டு திரும்ப வந்து புது தண்ணி ரீஃபில் பண்ணி கூட உள்ளுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிச்சன் ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.